வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான சேமியா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்கம்மா. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்கம்மா. ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்கம்மா. எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. ஒரு பிரியாணி இலை, 2 பட்டைமா, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்புமா, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன்மா. நல்லா கிளறி விட்டுருங்க. பருப்புங்கள்லாம் வந்து கொஞ்சம் செவந்து வரணும். பாருங்கம்மா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வந்துடுச்சு. ஒரு 5 பீஸ் பூண்டுமா பொடியை நறுக்கிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி சீவல் போட்டு வச்சுக்கோங்க. பூண்டு இஞ்சும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்கம்மா. பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. 4 பச்சை மிளகாய்மா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமா, தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாக இருந்தால் புளிப்பாக இருக்குமா, அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. டைமில் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணிமா இது ஒரு 50 கிராமு. கேரட் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு கப்புமா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொடியை கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. காய்ங்கெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, காய்ங்கெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுச்சு. உப்பு திட்டமாக போட்டுங்கம்மா. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறி விட்டுருங்கம்மா. போக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 300 கிராம் சேமியா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் கிளறி விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சா 10 நிமிஷத்தில் காயெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சேமியா போடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். பாருங்கம்மா, நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் சேமியா போடலாம். 300 கிராம் சேமியாம்மா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துருங்க. இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து தீ வந்து குறைச்சி வைங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து அப்படியே தூவி விடுங்க. கட்டி கட்டியாக போடாதீங்க. அப்போ வந்து நம்ம கிச்சடி வந்து நல்லா உதிரியாக வரும். பாருங்கம்மா, சேமியா ஆட் பண்ணிவிட்டு கரண்டி அடிபாகம் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி இப்படி கிளறி விடுங்க. நாலா பக்கமும் இந்த மாதிரி கிளறி விடுங்கம்மா. கிளறி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேமியா வந்து நல்லா வெந்து வந்துடும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சா சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுமா. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாமா. 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். சேமியா கிச்சடினாலே நல்லா வந்திருக்கு பாருங்கம்மா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே உப்புமாவாக செய்து கொடுத்த விட இந்த மாதிரி வந்து சேமியா கிச்சடியாக காய்ங்கெல்லாம் போட்டு செய்து கொடுத்தோமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கம்மா, நல்லா பிடிக்கும். கடைசியாக ஃபைனலில் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்கம்மா. ஆட் பண்ணி ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதாம்மா, நல்லா சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.